வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கம் நிறையா பிளானட்ஸ் 6ஆம் வீட்டில் இருக்குது. அதாவது புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனி, 12ஆம் வீட்டில் குரு, 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகு. இப்படியான ஒரு அமைப்பாக இருக்குது. எல்லா பிளானட்ஸும் போயிட்டு 6ஆம் வீட்டில் உட்காந்தா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு காம்படிட்டிவ் ஏரியாவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு வாக்குவாதம் நடந்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் பெரிய அளவு நன்மைகள்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்கள் பேங்க்கில் பெரிய அளவு ப்ராஜெக்ட் லோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அலைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஃபேவரபிள் ரிப்ளை கிடைக்கும், அந்த லோன்லாம் சேங்ஷன் ஆகும். சில நேரங்களில் சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். அப்போ இந்த உடல் உபாதைகள் இருக்கும்போது இந்த இடுப்பு வலி, காலில் வலி வருது, இதெல்லாம் அப்படி இருக்கிறவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு வைத்தியத்தை பார்த்து கொள்ளணும். இல்லைன்னா அதனால் கொஞ்சம் அவஸ்தைகள் உண்டு. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த முதல் பகுதி. அதான் 15 தேதி வரைக்கும் நான் ஒரு பகுதியாக சொல்லுவேன். ஆனால் இதில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி சுக்கிரன் மகரத்துக்குள்ளே போகிறார். 17ஆம் தேதி சூரியன் மகரத்துக்குள்ளே வரார். அதுதான் தை மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு தொடர்ந்து 15ஆம் தேதி 16ஆம் தேதி செவ்வாயும் புதனும் அடுத்தடுத்து மகரத்துக்குள்ளே வருவாங்க. அப்போது மகரத்துக்குள்ளே நிறையா பிளானட்ஸ் அசம்பிள் ஆகுது. தனுசுலேருந்து 6லேருந்து 7ஆம் வீட்டுக்குள்ளே வராங்க. இதில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம், வெரி பவர்ஃபுல்லாக வராங்க. அப்போது செவ்வாய் யார்? 10ஆம் வீட்டுக்கு உடையவர் செவ்வாய். 5ஆம் வீட்டுக்கு உடையவரும் செவ்வாய் தான். 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ இது என்ன ஆகுது? இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5th ஹவுஸ் அண்ட் 10th ஹவுஸ் ஹைலைட் ஆகுது. அப்போ 5ஆம் வீட்டுடைய தன்மை என்ன? புகழ், பெருமை, ஒரு ஒரு நல்ல சொசைட்டியில் ரெகக்னிஷன், புத்திரன் பிறக்கக்கூடியது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்கிறது 5ஆம் வீடு. பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். 10ஆம் வீடு உங்கள் தொழில், வியாபாரம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுடைய ஜீவனமே, அதான் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை இந்த இரண்டுக்கும் உடைய செவ்வாய் உச்சமடைவது என்பது மிக சிறப்பு. அதனால் என்ன ஆகுது? சில நேரங்களில் நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மிக உகந்த காலம். வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை மாற்றமோ அல்லது இருக்கிற வேலையில் உயர்வோ பெறுவதற்கு உகந்த காலம். நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், வேலையில் ஏதாவது புதுமையாக பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நினச்சிங்கன்னா அது நடப்பதற்கான காலமும் இதுதான். மனைவியுடைய ஆரோக்கியம், மனைவினால் வரக்கூடிய சந்தோஷங்கள், இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போது பல தேக்கத்தில் இருந்த பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு ஓப்பன் ஆன மாதிரி, இந்த கேட்ஸ் ஆர் ஓப்பனிங் அப்படிமா அப்படியே பாயும். நடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அது மாதிரி மழை திறந்த வெள்ளம் போல நன்மைகள் பாயக்கூடிய காலமாக மாறும். இது உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைவதில் எந்த ஐயமும் இல்லை. நடக்கும். அது போன்ற ஒரு தன்மையை பற்றி தான் பேசுறது. அப்போ செகண்ட் ஹாஃப்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சு கல்யாணத்துக்கு தேதி குறிக்கப்படும். சில சுப செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நான் சொத்து வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், புக் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இதை சாதித்தேன்
அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக மாறும். அதனால் இந்த ஜனவரி மாதம் என்பது 26ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் தொடக்கம் சிறப்பாக இருக்கிறதால இது ஒரு மறக்க முடியாத வருஷமாக எனக்கு அமையிறது அப்படின்னு நீங்கள் சர்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம், சிறப்பான மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.